प्रिय तदा शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुति स्मृति पुराणानाम् आलयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। अपार करुणा सिन्धुं ज्ञानिनं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. நேற்று கொஞ்சம் ஸ்லோகாஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். அந்த ஸ்லோகாஸ் முதல்ல வர்த்தமான் கால் பிரசன்ட் டென்ஸ் முதல்ல படிச்சிருக்கோம். வர்த்தமான் கால் ஒரு டென்ஸா வருது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாம். அந்த வர்த்தமான் காலே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடலாம். ஸ்லோகா அபியாச ஒத்தர வாங்குவதுக்கு. நமஸ்காரம் ஜி. வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்லையே. விஜயமாலிங்கம் சுபாஷினி நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நெட் ப்ராப்ளமோன்னு நினைக்கிறேன். எனக்கே இத்தனை நேரம் உடல இப்பதான் விட்டுது. எனக்கே கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட். ஓகே சரி, நீங்க அதை படிங்க. அந்த ஸ்லோகாஸ் படிங்கம்மா. ஸ்லோகாபியாசம் நேற்று சொல்லி கொடுத்தேன். ஸ்லோகாபியாசம் இது वर्तमान काल अधो लिखित पर ध्याने पठन्तु वर्तमान काले क्रियापदानि रेखांकितानि कुर्वन्तु. So read the following verses, underline the verbs in present tense. படிக்க முடியுமாமா? விஜயாநகரன் வாங்குமா? எஸ் ஜி. ஸ்கிரீன் பெடுத்து ऋष्यत् एको मणिं लब्ध्वा कुप्यत् एको हयलाभतः पश्यत्येव विरक्तोऽत्र न ऋष्यति न कुप्यति. मणिं अमूल्यं मणिं प्राप्य एकः सन्तुष्टः भवति. तम् अहं न लब्धवान् इति अपरः कोपं प्राप्नोति. किन्तु वैराग्ययुक्तः तं मणिं दृष्ट्वा अपि न सन्तोषं प्राप्नोति न वा कोपम्. நம்மளுக்கு கிடைத்தது சந்துஷ்டி பவதி. நம்மளுக்கு விலை மதிப்பில்லாத முத்து தானே மேடம் மணிங்கிறது? அது கிடைச்சது சந்துஷ்ட பவதி, அதனால சந்தோஷம் வருது. தம் அகம்ன லப்தவான் இதி அப்பரக கோபம் பிராப்னோதி. தம் அகம்ன லப்தவான் அதை நானே அது தம் அது அகம் ந லப்தவான் எனக்கு கிடைக்கலையே இது இத மாதிரி அப்பரக இன்னொருத்தர் கோபம் பிராப்னோதி, இன்னொருத்தருக்கு கோபம் வந்துடுறது. किन्तु वैराग्ययुक्तः वैराग्ययुक्तः तं मणिं दृष्ट्वा अपि न सन्तोषं प्राप्नोति न वा कोपम्. அப்ப இருந்த போதிலும் கான்ஃபிடன்ஸ் வைராகியம் ஒரு ரொம்ப வைராக்கியமா இருக்கானே அந்த அவனுக்கு தம் மணியும் திருஷ்டுவா அந்த மணிய பார்க்க பிறகு அப்படி ந சந்தோஷம் பிராப்னோத்தி நாவ கோபம், அவனுக்கு சந்தோஷமாவும் இல்ல கோபமாவும் இல்ல.
எல்லாம் உலகமே விட்டிருக்கானே அதுதான். மத்யோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வானரக. என்னவோ போயிட்டேன் மேடம், ஏதோ கனெக்டிங்னு வருது மேடம், ஏதோ கனெக்டிங்னு ஒரு ஸ்கிரீன் வந்துருச்சு மேடம். மத்தி ஏதோ திருப்பி அது மாதிரி வருது கனெக்டிங். நெட் இல்லையோ? பீச் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓ சரி சரி. சொல்லுங்க, படிங்க. மத்யோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வானராக, சாஸ்திராணி எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வை நராக. மத்தையோ எத்திர கச்சந்தி. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் படிங்க. அது என்ன வர்த்தமான் கால் போகுது. மனக எத்திர கச்சந்தி தத்ரே கச்சந்தி தே வானரக வானராக, சாஸ்திராணி. இல்ல, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க இல்லையா, அதுல வர்த்தமான் கால் என்னன்னு சொல்லுங்க. சரி. கிஷ்யதி வர்த்தமான், குப்யதி வர்த்தமான். ஃபுல்லா படிங்க, ஸ்லோகம் படிங்க. ऋष्यत्येको मणिं लब्ध्वा कुप्यत्येको ह्यलाभतः पश्यत्येव विरक्तोऽत्र न ऋष्यति न कुप्यति. என்னது இதுல பிரசன்ட் டென்ஸ்? மத்தையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வானராக, சாஸ்திராணி எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வை நராக. மனக எத்திர கச்சந்தி தத்திர ஏ கச்சந்தி தே வானராக, சாஸ்திராணி விவேகக வா எத்திர கச்சந்தி தத்திர ஏ கச்சந்தி தே ஏவ நராக. மனுஷ்யாக வானர நரையோகோ ஏஷக ஏவ பேதக. இதுல எங்க மனசு எங்க கச்சந்தி தத்திர மனம் போல விவேகங்கிறத போற இடத்துல அங்க நராக மனுஷனுக்கும் வானராக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தாக்க, எங்க சாஸ்திரம் போறதோ அங்கதான் மனுஷர்கள்லாம் போவா, பிரகாரம் தான் போவா. ஆனா மனசு போறதோ அங்கதான் வானர போகும். இதுதான் நம்மளுக்கும் இந்த வானருக்கும் டிஃபரன்ஸ். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் किं प्राप्य एकः ऋष्यति. किं प्राप्य एकः ऋष्यति. என்ன நம்மளுக்கு என்ன கிடைச்ச அப்புறம் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான். சந்தோஷமும் இல்ல, கோபமும் இல்ல. யாரு நராக. கிம் பிராப்ய ஏகः ऋष्यति. யாரு என்ன யாரு சந்தோஷமா இருக்கான். கிம் பிராப்ய ஏகः ऋष्யते. என்ன கிடைச்ச அப்புறம் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். மணிம் 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 பிராப்ய ஏகः ऋष्यति. किमर्थं மணி 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 மணியில மணி மணி किमर्थं மணி किमर्थम् अपराः कुप्यति. अपरः कुप्यति. अपरः कुप्यति. எதனால
கோச்சுக்கிறான் அகம் நான் லப்தவான் இது எனக்கு அது கிடைக்கலையே எனக்கு அது கிடைக்கல லப்தவான் இது ஓகே எனக்கு கிடைக்கலங்கிறது அகம் நான் லப்தவான் விரக்தக கிம் கரோதி விரக்தி அடைந்தவன் என்ன செய்வான் விரக்தக கிம் கரோதி விரக்தா என்ன பண்றா விரக்தாக என்ன பண்றா விரக்தா பஷ்யத்தி ஏவ விரக்தோ ந ஹிஷ்யதி ந குப்யதி அவன் பார்த்த பிறகு கூட இந்த விரக்தி இருக்கான் அவனுக்கு சந்தோஷமும் இல்லை அவனுக்கு கோபம் வரமாட்டேங்குது ஓகே புரியுதம்மா ஹலோ புரியுதம்மா ஓகே இது சரியில்லை போல இருக்கு ஹலோ